இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இன்றைய செய்தியின் தலைப்பு, பிரிவினை சுவரை சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலம் உடைத்தவர். தேவனுக்கும் நமக்கும் இடையே பிரிவினையின் சுவராக நிற்பது என்ன தெரியுமா? அதுதான் பாவம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்களுக்கிடையே குற்ற மனசாட்சி சுவராய் வந்து நின்றது. தேவனை அவர்களால் பார்க்க முடியவில்லை. விருட்சங்களை சுவராக்கி கொண்டு அதன் பின்னால் மறைந்து கொண்டார்கள். இப்படிதான் நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நம்முடைய பாவங்களே நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. இந்த தடையாகிய சுவரை உடைப்பதற்கு கர்த்தர் கொடுத்த மாபெரும் ஆயுதம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவமாகிய சுவர் மேல் விழும்போது அந்த சுவர் நொறுங்கி விழுகிறது. அதன் பிறகு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விடுகிறோம். நம்மை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. புனித வெள்ளிக்கிழமையை முடித்த பிறகு இயேசு கிறிஸ்து மரித்த நிலைமையில் கல்லறைக்குள் தான் இருந்தாரா என்பது பலருடைய கேள்வி. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தால் சரீரம் மட்டுமே கல்லறைக்குள் இருந்தது. ஆண்டவருடைய ஆத்துமா தன்னுடன் சிலுவையில் அறையப்பட்ட கல்லனை கூட்டிக் கொண்டு பரதீசுவில் இருந்தது என்று அறிந்து கொள்ளலாம். இன்னொரு பக்கம் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆண்டவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் என்று பேதுரு கூறுகிறார். சரீரம் கல்லறைக்குள் இருந்தாலும் ஆவியிலே செயல்படுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை மீண்டும் பாவம் செய்ய வைத்து மீண்டும் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்கவே ஒவ்வொரு நாளும் பிசாசு முயற்சி செய்கிறான். அவ்வளவு கெட்ட குணம் கொண்ட பிசாசுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் என்பதை உணர்த்தி காட்ட வேண்டும். நமக்குள் இருக்கிற ஜெப ஆவியினால் தான் பிரிவினையை உண்டாக்க நினைக்கிற பிசாசை நாம் தோற்கடிக்க முடியும். நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் நாம் சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் அவரை தேடினால் நமக்கு அவர் வெளிப்படுவார். அதே சமயம் அவரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார் என்பதை எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்துவிடவே கூடாது. பிரிவினைகளை உண்டாக்க நினைக்கிற பிசாசானவனை நாம் ஆண்டவரை துதிக்கிற துதியின் மூலம் அடித்து துரத்த வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே சிலுவையை சுமக்கிற வாழ்க்கை அல்ல. நம் வாழ்நாள் முழுக்க சிலுவை நம்மோடு கூட வந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். சில லென்த் காலங்களில் மட்டும் சில தீர்மானங்களை எடுப்பார்கள். அதன் பிறகு அதை மறந்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக தான் இன்றைக்கு பல சபைகளில் வாரந்தோறும் திருவிருந்து கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய பாடுகளை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான். நமக்காக பீக்கப்பட்ட அவருடைய சரீரத்தையும் நமக்காக சிந்தின அவருடைய ரத்தத்தையும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரிக்க நினைக்கிற பிசாசை நம்மால் தோற்கடிக்க முடியும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக உங்களுடைய சரீரம் பீக்கப்பட்டது. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக உங்களுடைய குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டது. எங்களுக்காக சிலுவையிலே நீர் ரத்தம் சிந்தினீர். எங்களுக்காக பல மணி நேரம் சிலுவையை சுமந்தீர். சிலுவையிலே தொங்கினீர் அப்பா. ஆனாலும் கூட நீர் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் எங்கள் மீது இருந்த பாவ கரைகள் எல்லாவற்றையும் நீர் கழுவினீர். அந்த நிச்சயத்தோடு கூட உங்களை நோக்கி பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு ஆண்டவரே மாறுத்தரமாக நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களை முழுமையாய் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கும் உமக்கும் இடையிலே காணப்பட்ட பாவத்தின் பிரிவினை சுவரை நீங்க ரத்தத்தின் மூலமாய் உடைத்து போட்டீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தியாகத்துக்கு ஈடாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.